சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நாட்டில் வசிக்கும் சாமானியருக்கு மலிவு விலையில் உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு ரேஷன் கார்டுகள் பயன்படுகின்றன. நாம் டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படுகிறது. இந்த ஸ்மார்ட் கார்டுகளின் மூலம் ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். ஆதார் கார்டு, பேன் கார்டு போன்ற அரசாங்க ஆவணங்களை எப்படி டிஜிட்டல் முறையில் டவுன்லோட் செய்ய முடியுமோ அதே போல இந்த ஸ்மார்ட் கார்டுகளையும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இந்த பதிவில் தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் எப்படி ஸ்மார்ட் கார்டை டவுன்லோட் செய்வது என்பதை பார்ப்போம். ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் என்றால் என்ன? ஸ்மார்ட் ரேஷன் கார்டு என்பது நியாய விலை கடைகளில் மானிய விலையில் பொருட்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு அரசாங்க ஆவணம். ஸ்மார்ட் ரேஷன் கார்டு என்பது ரேஷன் கார்டின் டிஜிட்டல் பதிப்பாகும். தமிழ்நாட்டில் வழங்கப்படும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டின் வகைகள்: வெளிர் பச்சை நிற ஸ்மார்ட் கார்டு, வெள்ளை நிற ஸ்மார்ட் கார்டு, காக்கி நிற ஸ்மார்ட் கார்டு, கம்யூனிட்டி கார்டு என 4 ஸ்மார்ட் கார்டு வகைகள் உள்ளன. காக்கி நிற ஸ்மார்ட் கார்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் ரேஷன் கார்டு. ஆன்லைனில் ஸ்மார்ட் கார்டை டவுன்லோடு செய்வது எப்படி? முதலில் அதிகாரப்பூர்வ டிஎன்பிடிஎஸ் இணையதளத்தை பார்வையிடவும். அதன் பின் பெனிஃபிஷரி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் ஸ்மார்ட் கார்டு பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை என்டர் செய்து ரெக்வெஸ்ட் அண்ட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும். தற்போது ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். பின்னர் சேவ் என்பதை கிளிக் செய்து ஸ்மார்ட் கார்டை உங்கள் மொபைலில் PDF ஆக சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலம் தேவைப்படும் போது கடைக்காரர்களுக்கு காட்டலாம். இந்த ஒட்டுமொத்த செயல்முறையும் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கானது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஏற்ப இந்த போர்ட்டல் மாறுபடும். ஸ்மார்ட் கார்டை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்றும் பட்சத்தில் மேலே கூறப்பட்டுள்ள ஸ்டெப்ஸ்களை பயன்படுத்தி எளிய முறையில் டவுன்லோடு செய்யலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.